பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். இதே பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியம். இவர் சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம், சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர் பாரதிதாசனுடைய பெற்றோர் பெயர் வந்து கனகசபை லட்சுமி அம்மாள், லட்சுமி அம்மாள் இல்லைன்னா லக்குமி அம்மாள் கொடுத்திருப்பாங்க. இது பாரதியாருடைய பெற்றோர் பெயர் வந்து சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள். பாரதியோட பெற்றோர் வந்து சின்னசாமி லட்சுமி அம்மாள். பாரதிதாசனோட பெற்றோர் வந்து கனகசபை லட்சுமி அம்மாள். இவர் பிறந்தது வந்து புதுச்சேரி. வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா 29 ஏப்ரல் 1891 இருந்து 29 ஏப்ரல் 1891 இருந்து 21/4/1964 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 73 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு. 1964 வந்து இறந்திருக்காரு. இதே 14/4/1891 வந்து ஒரு அறிஞர் வந்து பிறந்திருப்பாரு. அது யாருன்னு நீங்க சொல்லுங்க. 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தவர். 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தவர். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் இந்த பாவேந்தர். புதுவையில் பாரதியின் கட்டளைக்கு இணங்க பாடியது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல். இதனை பாரதி வந்து, அதாவது பாரதியின் கட்டளைக்கு பாரதியோட வேண்டுதலுக்கு இணங்க அவர் பாடினது. இதை வந்து பாரதி வந்து சுதேசமித்திரன் இதழுக்கு வந்து எழுதி அனுப்புறாரு. எப்படி எழுதி அனுப்புறாரு அப்படின்னா, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்பிரமணியம் எழுதியது. சோ பிரசுரமன்னோட நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன நூல்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற நூல்கள் எல்லாமே ஸ்கூல் புக்லயே இருக்கிற கண்டென்ட், ஹைலைட் பண்ணாம இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவலா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாரதிதாசன் கவிதை வந்து அவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து 1 2 3 தொகுதியா வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத புத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரன்னியன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இதெல்லாமே பாவேந்தர் எழுதுனது. மறுபடியும் பார்க்கலாம். பாரதிதாசன் கவிதை தொகுப்பு 1 2 3 அப்படின்னு 3 தொகுப்பா இருக்கு. இசை அமுது தொகுதி வந்து 1 2 தொகுதியா இருக்கு. பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்குத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரன்னியன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இதெல்லாம் பாவேந்தரோட நூல்கள். இப்ப நம்ம கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா இதெல்லாம் படிக்கிறப்போ மாதவி காவியம் எழுதுனது யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது. மாதவி காவியம் அப்படிங்கிறது எழுதுனது தமிழ் ஒலி அவர்கள். இந்த தமிழ் ஒலி அவர்களும் நமக்கு சிலபஸ்ல யூனிட் 7ல இருக்காங்க. அடுத்தது இளைஞர் இலக்கியம் அப்படின்னா குழந்தை இலக்கியம் எழுதுனது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாணிதாசன். இளைஞர் இலக்கியம் பாவேந்தர், குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூல் வந்து வாணிதாசன். அப்புறமேட்டுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வந்து கவிமணி தேசிய விநாயகனார் எழுதுனது. கவிமணி தேசிய வினா. தமிழ் இயக்கம் வந்து பாவேந்தர், தமிழ் அச்சி வந்து வாணிதாசன். அதாவது தமிழச்சின் கத்தி, தமிழ் இயக்கம் ரெண்டுமே, தமிழச்சின் கத்தி, தமிழ் இயக்கம் இது ரெண்டுமே பாவேந்தர். தமிழச்சி வெறும் தமிழச்சி அப்படின்னா வாணிதாசன் எழுதுனது.